ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் தந்தூரிங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் எடுத்திருக்க ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா பாம்ஃப்ரெட். இது வந்து கடையிலேயே இந்த மாதிரி கோடெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. நான் கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மசாலா நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாங்க. ஸோ இந்த ஃபிஷ்ஷுக்கு 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள் சேர்த்துருக்கேங்க. சோம்புத்தூள் சேர்த்திங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு எப்போவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு சோம்பு ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சோம்புத்தூளை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 1.5 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுங்க. ஹாஃப் டீஸ்பூன் வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ண பெப்பர் சேர்த்துருக்கேன். ஒரு லெமனில் ஹாஃப் சைஸ் லெமன் பிழிஞ்சுக்கிறேன். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, ரொம்ப அந்த மாதிரி கெட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு அதையும் இது கூடவே நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃபிஷ்ஷில் வந்து தடவிடலாம். இந்த மாதிரி கீரல் போட்டிருக்கிறதுல பார்த்திங்கன்னா நல்ல டீப்பாக வந்து உள்ளே தடவிடுங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் உள்ளே இறங்கி ஃபிஷ்ஷு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து தடவி விட்டுருங்க. இதே மாதிரி திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வந்து மசாலா எல்லாம் தடவி வச்சுருங்க. இந்த ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 hours ஊறினா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. அப்படி இல்லைன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் நைட்டு கூட மேரினேஷன் பண்ணி வச்சுட்டு மார்னிங் கூட நம்ம அவனில் வச்சுக்கலாங்க. நான் இப்போ வந்து நைட்டு தான் வந்து மேரினேஷன் பண்ணி வச்சிட்ருக்கேங்க. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி 2 ஃபிஷ்லேயுமே தடவிக்கலாம். இப்போது 2 ஃபிஷ்லேயுமே மசாலா நல்லா தடவியாச்சுங்க. இதை நான் வந்து நைட்டு தான் வந்து மேரினேஷன் பண்ணியிருக்கனால நான் இதை இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம மார்னிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது மார்னிங் எடுத்தாச்சுங்க. இப்போ ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறி இருக்கும். இதை வந்து நம்ம அவனை செட் பண்ணிக்கலாங்க. அவனை வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹீட் பண்ணணுங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி 350 டிகிரியில் ஃப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். ஸோ இது ஃப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்க டைமில் நம்ம ஃபிஷ்ஷை வந்து இதில் பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ வந்து நான் ஒரு அவன் ட்ரே எடுத்திருக்கேன். அந்த அவன் ட்ரேயில் ஃபாயில் ஷீட் கவர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஆயில் தடவிக்கிறேங்க. ஆயில் வந்து நல்லா தடவிடுங்க. இல்லைன்னு பார்த்திங்கன்னா அந்த கீழே வந்து நல்லாவே அந்த ஸ்கின்னெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக என்னாலும் நல்லா ஆயில் தடவி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தடவிடுங்க. அந்த ஃபாயில் ஷீட்டு ப்ளஸ் அந்த அவன் ட்ரே ஃபுல்லாக தடவிடுங்க. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை எடுத்து வச்சுக்கலாங்க. ரெண்டு ஃபிஷ்ஷையும் வச்சதுக்கப்புறமா இருக்க மசாலா எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா 2 ஃபிஷ்லேயும் நல்லா தடவி விட்டுருங்க. ஸோ தடவினதுக்கப்புறமா இதுக்கு மேலே நல்லா ஆயிலை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விடுங்க. ஸோ நல்லா இருக்குங்க. ஆயிலை வந்து இந்த மாதிரி தெளித்து விட்டுக்கிறேன். இப்போது அவன் வந்து ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை உள்ளே வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் ஒன்ஸ் நம்ம எடுத்து திருப்பி போடணுங்க. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம்.
ஸோ ஒரு தோசை கரண்டியும் அப்படி, ஏன்னா பெரிய ஃபிஷ் அப்படிங்கிறனால நம்ம திருப்ப முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு தோசை கரண்டியும் ஒரு ஹேண்டலும் வச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு இருக்கிற மசாலா எல்லாத்தையும் இதில் நல்லா தடவி விட்டுருங்க. தடவிட்டு கொஞ்சமாக மேலே ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா இது வந்து 30 மினிட்ஸ் ஆகுங்க. ஒன்ஸு ஒரு 15 மினிட்ஸ் ஒன்ஸு திருப்பி போடணும். அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ், அவ்வளோதான். ஃபிஷ்ஷு வந்து வெந்துடும் நல்லாவே. இப்போ உள்ளே வைக்க போகிறோங்க. ஸோ இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இருக்கட்டும். ஸோ இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்கோங்க. இப்போது நம்ம வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அவனில் பார்த்திங்கன்னா பாயில்னு ஆப்ஷன் இருக்குங்க. அதை வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு மறுபடியும் ஃபிஷ்ஷை உள்ளே வச்சுருங்க. இந்த பாயில் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷை வந்து மேலேருந்து அந்த ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஃபிஷ்ஷு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், பார்த்தாலே தெரியும் மேலேருந்து ஹீட் இதாகுது. ஸோ இப்போ வச்சு ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சுங்க. நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்துட்டு திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருங்க. 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் வச்சுக்கலாம். டோட்டலாக பாயில் பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் இருக்கணுங்க. ஸோ இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு மறுபடியும் உள்ளே வச்சிடலாம். ஸோ இப்போது 2 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. நம்ம எடுத்துடலாம். டோட்டலாக பாயிலில் 5 மினிட்ஸ் இருந்திருக்கு. மேலே பார்த்தாலே தெரியுங்க நல்லா வந்து வெந்திருக்கு. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ நம்மளோட ஃபிஷ் தந்தூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நான் உங்களுக்கு இப்போ கட் பண்ணி காட்டுறேன். மசாலா எல்லாம் சூப்பராக உள்ளே இறங்கிருந்துச்சுங்க. டேஸ்ட்டுமே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நீங்களும் இந்த ஃபிஷ் தந்தூரியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.